Meenakshi College of Nursing, Magadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc. அண்மை செய்தி. அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் மேலும் ஒருவர் பிறர் சாட்சியாக இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் மற்றும் ஒருவர் பிறர் சாட்சியாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் யார்? அவர் விசாரணையில் என்ன தகவலை எல்லாம் சொன்னார்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பூத்துறை கிராமம். இந்த கிராமத்துல கடந்த 2012ஆம் ஆண்டு செம்மன் குவாரி நடத்தி தமிழக அரசுக்கு மொத்தம் 28,36,00,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் மொத்தம் அரசு தரப்புல 67 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையில இதுவரைக்கும் 33 பேர் அரசு தரப்பு சாட்சியமாக விசாரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 33 பேர்ல 26 பேர் அரசுக்கு பாதகமாக பிறர் சாட்சியம் அளிச்சிருக்காங்க. இந்நிலையில இந்த வழக்கு மீதான விசாரணை இன்னைக்கு வந்துச்சு. நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில இந்த விசாரணை நடைபெற்ற போது மேலும் இன்று ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மணி என்பவர் நேரில் ஆஜராகிறார். இவர் பாத்தீங்கன்னா இந்த விசாரணை இந்த வழக்குல 34 சாட்சி. இவர் கிராம உதவியாளராக இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி வீட்டுல சோதனை நடத்தும் போது உடன் இருந்திருக்காரு. இந்த வழக்குல இவர் சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த கிராம உதவியாளர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு விசாரணையில அமைச்சர் பொன்முடி வீட்டுல விசாரணை சோதனை மேற்கொண்டாங்க. அப்ப அரசு அதிகாரிகளோட உத்தரவின் பேர்ல நான் உடன் இருந்தேன். அவங்க கொடுத்த கோப்புகள்ல எதையும் படிச்சு பார்க்காம நான் கையெழுத்து போட்டேன். இதை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி இன்று இவரும் பிறர் சாட்சியம் அளிச்சிருக்காரு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 27 பேர் பிறர் சாட்சியமான தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருந்தோம். இந்த வழக்கோட விசாரணை நாளை மீண்டும் நடைபெறும் என நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். Meenakshi College of Nursing, Magadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc.